ஜோ பைடன் அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகிடுவாருன்னு மிஸ்டர் உலகம் தமிழ் சேனலில் நாம தான் முதல்ல சொன்னோம் தெரியுமா? ஒதுக்கப்படுவாரா பைடன் அப்படின்ற தலைப்பில் நாம் ஒரு ஷார்ட் வீடியோவை ஜூன் 30ஆம் தேதியிலேயே போட்டிருந்தோம். எனக்கு மட்டும் எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே பதில் தான், நீங்களுமே அதை தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், எம்எஸ்எம்னு சொல்லப்படுற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செய்திகளை சுத்தமாக ஒதுக்கி தள்ளிட்டு உண்மையான செய்திகளை தர சில பல ட்விட்டர் ஹேண்டில்களை நீங்கள் ஃபாலோ செய்யணும். அதுக்கப்புறம் இந்த புவிசார் அரசியலில் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நிறைய வாசிக்கணும், நிறைய தேடணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லைன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு நான் போடுற எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். ஜோ பைடன் அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகிட்டார். தந்திரமாக விலக்கப்பட்டார் அப்படின்றது தான் உண்மை. அவர் விலக்கப்பட்டதில் ஒபாமாவோட கை இருக்குதுன்னு அரசியல் புரசலாக பேசிக்கிறாங்க. அதில் உண்மை இருக்கா இல்லையான்னு சில நாட்களில் சொல்கிறேன். அப்படின்னா ஜனநாயக கட்சியோட அதிகாரப்பூர்வ வேட்பாளர் இப்போ யாராக இருக்க முடியும்? 3 ஆப்ஷன் தான் பேசப்படுது. முதல் ஆப்ஷன் அமெரிக்க துணை ஜனாதிபதியாக இருக்கிற கமலா ஹாரிஸ். இரண்டாவது ஆப்ஷன் ஒபாமாவோட மனைவி மிஷல் ஒபாமா. மூன்றாவது ஆப்ஷன் ஹில்லாரி கிளின்டன். அதாவது 3 ஆப்ஷன்ஸுமே பெண்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேரை தவிர வேறு யாரும் போட்டியில் இருக்க வாய்ப்பே இல்லை. இதையும் மிஸ்டர் உலகம் தமிழில் முதல்ல நாம் பதிவு செய்கிறோம். பார்ப்போம் உண்மையாக நடக்குதா இல்லையான்னு. பைடன் அமெரிக்க மக்களுக்கு தான் போட்டியிட போகிறதில்லை அப்படின்றத ஒரு லெட்டர் மூலமாக சொல்லியிருந்தார். அந்த லெட்டரோட சாராம்சம் இதுதான். மை ஃபெலோ அமெரிக்கன்ஸ், ஓவர் த பாஸ்ட் 3.5 years we have made great progress as a nation. என்ன ப்ராக்ரஸ்? பல நாடுகள் மேலே போர் புரிஞ்சதும் அதுக்கு வெப்பன் சப்ளை பண்ணது தான் ப்ராக்ரஸாக? உங்கள் அமெரிக்காவுக்குள்ளே அமெரிக்க மக்களுக்கு நீங்கள் என்ன பெருசாக பண்ணியிருக்கீங்க? அதே இல்லை. இதான் உண்மை. ஓகே, அடுத்த லைன். டுடே அமெரிக்கா ஹேஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்டு. கரெக்டு, ஸ்ட்ராங்கஸ்ட் தான். ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு? We have made historic investments in rebuilding our nation, in lowering prescription drug costs for seniors, and in expanding affordable health care to a record number of Americans. இப்படி இல்லைன்னு தான் அமெரிக்கன்ஸே சொல்கிறாங்களே. அங்கே தான் இருக்கிறதுலே படு மோசமான மெடிக்கல் பில் ரொம்ப அதிகமாக உலகத்திலே வரக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமெரிக்கா தான். நீங்கள் என்ன பெருசாக லோவர் பண்ணிட்டீங்க? ஒன்றும் இல்லை. We provided critically needed care for a million veterans exposed to toxic substances, passed the first gun safety law in 30 years, appointed the first African American women to the Supreme Court. Okay, இதெல்லாம் ரைட்டு. And passed the most significant climate legislation in the history of the world. Climate, இந்த கிளைமேட் அப்படின்றத சுற்றி இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு போகஸ் விஷயத்தை பற்றி ஒரு தனி வீடியோவே போடணும். இதை சுற்றி எத்தனை விதமான ஒரு கரப்ஷன் நடக்குது, எத்தனை விதமான என்ஜிஓக்கள் உலகத்தையே ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு தனி வீடியோவே போடுறேன். அமெரிக்கா ஹேஸ் நெவர் பீன் பெட்டர் பொசிஷன் டு லீட் தேன் வி ஆர் டுடே அப்படின்றார். I know none of this could have been done without you, the American people. Together we overcame a once-in-a-century pandemic and the worst economic crisis since the Great Depression. அப்படியா? We have protected and preserved our democracy. என்ன டெமோக்ரஸி மண்டாங்கட்டி? 2 கட்சி மட்டுமே போட்டிடுறதுக்கு பேர் தான் டெமோக்ரஸியா? மூணாவது எவனா ஒருத்தன் வந்தான் அப்படின்னா கூட அவனை அமுக்கிறதுக்கு பேர் தான் டெமோக்ரஸியா? அந்த மாதிரி ஒரு மீடியாக்களும் ஒரு சொத்தையான மீடியாக்களும் எல்லா ஒலிகார்க்ஸ் மட்டுமே தான் இப்போ அமெரிக்கா ஆள்றது. பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு காமன் அமெரிக்கன்ஸ் அமெரிக்காவை ஆள்றதே கிடையாது. அப்போ அது எங்கே இருக்குது டெமோக்ரஸி? டெமோக்ரஸியே கிடையாது அமெரிக்காவில். அப்படி அமெரிக்காவில் மட்டும் இல்லை, எந்த மேற்கு நாட்டில் டெமோக்ரஸின்னு சொல்கிற எந்த நாடுகளுமே உண்மையான டெமோக்ரஸின்னு இப்போ இல்லவே இல்லை. இதுதான் உண்மை. And we have revitalized and strengthened our alliances around the world. உண்மைதான். ஆனால் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களோட யாரெல்லாம் அலையாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் காலி. இது யாரோட வேர்டு அப்படின்னா ஹென்ரி கிசிஞ்சரே அதுதான் சொல்கிறார். It has been the greatest honor of my life to serve as your president. And while it has been my intention to seek re-election, I believe it is in the best interest of my party and the country for me to stand down and focus solely on fulfilling my duties as president for the remainder of my term. உண்மைதான். நீ முதல்ல போ தாத்தா, நீ முதல்ல போ. நீ இந்த உலகத்துக்கு என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. போர்களை கொடுத்ததை விட நீ இந்த உலகத்துக்கு என்னையும் ஒன்றுமே நீ இன்னும் பண்ணல. I will speak to the nation later this week in more detail about my decision. Okay, பேசு. For now, let me express my deepest gratitude to all those who have worked so hard to see me re-elected. I want to thank Vice President Kamala Harris for being an extraordinary partner in all this work. இந்த அம்மா ஒரு இந்தியன், அதுவும் ஒரு தமிழ்நாட்டு பின்புலத்திலேருந்து வந்த ஒரு வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு ஆஹா ஓன்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் கொண்டாடினோம். ஆனால் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆன பிறகு இந்த அம்மாவை பற்றி எதனா ஒரு கேள்வி போட்டோமா? ஒன்றுமே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
இந்த அம்மா வந்து வேஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம். And let me express my heartfelt appreciation to the American people for the faith and trust you have placed in me. அது சரி. ஆனால் இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா, இந்த கமலா ஹாரிஸை தான் தான் வந்து என்டார்ஸ் பண்ணுறேன், அதாவது அடுத்த நான் பிரசிடெண்ட்டாக நிற்கலை, ஆனால் வந்து கமலா ஹாரிஸ் வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு வந்து என்னுடைய முழு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து தோற்று போக தான் போகிறாங்க, இதுதான் உண்மை. I believe today what I always have, that there is nothing America can't do when we do it together. We just have to remember we are the United States of America. சொல்லி ஞாபகப்படுத்துகிறார் பாவம். அமெரிக்க அதிபர் தேர்தல், ட்ரம்ப் கொலை முயற்சி, இப்போ பைடன் விலகல் அப்படின்னு ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சில மாதங்களில் நடக்க போகிற அமெரிக்க அதிபர் தேர்தல் பற்றியும், பொதுவாக அமெரிக்க தேர்தல் எப்படி நடக்குது, அதில் எப்படி அதிபரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சுவாரஸ்யமான பல விஷயங்களை நம்ம சேனலில் சொல்ல போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, பாய்.